டெவலப்ன்றீங்க, பறக்க ஒரு ஃப்ளைட் இல்லை, ஒண்ணுமே கிடையாது. டெவலப் நீங்க கத்தும் போது நாங்க எந்திரிச்சிருக்கணும். எப்படி, எதுக்குடா இவர் இவ்வளவு அக்கறை கத்துறாரு அப்படின்னு. நல்ல காலம் பிறக்குது குடுகுடுப்பக்காரன் அடிக்கிறது நம்ம போடுற அரிசி மிளகா நம்ம கொடுக்குற காசுக்கு தான் அடிப்பான். அதை கொடுத்து அனுப்பி இருந்திருக்கணும். நம்ம விட்டதை தப்பா போச்சு. இவர் என்ன பண்ணிட்டாரு, வளருதுன்னு உண்மையிலே வளருது. அம்பானி குடும்பமோ அதானி குடும்பமோ நாம இப்படியே தெருவெழுதிக்கிறோம். இதான் இவர். இத்தனையும் நம்பி ஏமாந்தது போல கச்சத்தீவை நீங்கள் மீட்பீர்கள் என்று நாங்கள் நம்பிட்டோம். ஐயா உங்களுக்கு தெரியுமா ஐயா, நீங்க ஆட்சியில் இருக்கும்போது, அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது ஒரு வழக்கு போட்டார்கள் கச்சத்தீவை மீட்கணும்னு. காங்கிரஸ் வழக்கு போட்டார்கள். அப்போது காங்கிரஸ் என்ன பதில் மணி தாக்கல் செய்தது? அன்பு தம்பி தங்கைகளே, கச்சத்தீவை கொடுத்ததுதான், திருப்பி எடுக்க வேண்டும் என்ற பேச்சுக்கே இடமில்லை. இது காங்கிரஸ். ஐயா மோடி தான் பிரதமர், அம்மையார் ஜெயலலிதா வழக்கு, திருப்பி பதில் மனு. இதே ஐயாவுடைய அரசு இங்க மதுரை நீதிமன்றத்தில் அவர் ஆட்சி காலங்களில் ஒரு பொதுநலவாதி போட்டது. எப்படி தெரியுங்களா, கச்சத்தீவை திருப்பி எடுக்க வேண்டும் என்ற பேச்சுக்கே இடமில்லை, கொடுத்ததான். சேம் பிளட், ஒரு மாறுதலும் இல்லை. இப்ப திடீர்னு என்ன கச்சத்தீவை காணாமா? என் பங்காளி வடிவேல் சொல்வான்ல, இங்க இருந்த கிணற காணா. ஐயா கிணற காணாமாங்கிற மாதிரி கச்சத்தீவை காணாமா? எப்படி? இதனால்தான் சொல்கிறேன் என் உடன் பிறந்தவர்களே, விழித்துக் கொள்ளுங்கள். அத்தனையும் ஏமாற்று வெற்று வார்த்தைகள். வாயிலே தேனே ஊத்தினால் நீங்கள் சாப்பிடலாம், இவர்கள் காதுகளில் ஊத்துவார்கள். கவனமாக இருங்கள், நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க. இந்திய கட்சிகள் காங்கிரஸ், பாரதிய ஜனதா பார்ட்டி பிட்வீன் சேஞ்ச், நோ பாலிசி சேஞ்ச். நல்லா விவரமா புரிஞ்சுக்கணும். இவர்களுக்குள் எந்த கொள்கை மாற்றம் கிடையாது. இவர்கள் எந்த தேசிய நிலத்திற்கும் உள்நுழைய விடக்கூடாது. நம்ம பாட்டன் தீரன் சின்னமலை, அவன் வரலாற்றை தெரிஞ்சுக்க. இந்த பார், தமிழர்கள் தான் திப்பு சுல்தான் ஹைதர் அலி படையிலே கூலிகளாக இருந்து கப்பம் வசூலிச்சு ஓடுறார்கள் குதிரையிலே. ஒருவன் மறைக்கிறான், அடிச்சு பறிக்கிறான், என் நிலத்திலிருந்து எப்படா நீ கப்பத்தை கொண்டு போகலாம் என்று. எல்லாம் கவனிச்சுக்கணும் வரலாறு. நீ படிச்சிருக்க வாய்ப்பு இல்லை, அண்ணன் சொல்றதை கேட்டுக்க. எப்படா கொண்டு போகலான்னு அடிச்சு பறிக்கிறாரு. படிச்ச உடனே அவங்க கொடுத்துட்டு, ஐயா அங்க கேட்டா நாங்க என்ன பதில் சொல்றது அப்படின்னு, போடா சென்னி மலைக்கும் சிவன் மலைக்கும் இடையில சின்ன மலை பறிச்சுக்கிட்டான்னு சொல்றான், போடா அப்படின்னு. அங்க போன ஹைதர் அலியும் திப்பு ஹைதர் அலி அப்படியா, என்னது வெறுங்கையோட வந்திருக்கியா? ஐயா அப்படியே அடிச்சு பறிச்சுக்கிட்டாங்கய்யா. யாரு, எத்தனை பேரு? ஐயா ஒரே ஒருத்தன். ஆடி போயிட்டாங்க. ஒருத்தன் இத்தனை பேர் அடிச்சு பறிச்சுட்டானா? ஆமையா, அவனுக்கு என்னடா வயசு இருக்கும்? 19 வயசு. பயந்துட்டாரு. அவரை எதிர்த்து சண்டை போட நினைத்த நமது பாட்டன் வீர பெரும்பாட்டன் சின்னமலை வெள்ளையன் நுழைந்த உடனே முடிவெடுத்தான், டே ஹைதர் அலியின் திப்பு இங்கேதான் இருப்பான், எப்ப வேணாலும் போடலாம் சண்டை, பொது எதிரிடா வெள்ளக்காரன், அவனை அடிக்கணும்டான்னு ஹைதர் படக்கே போன. எப்படி இருக்கு இது வரலாறு?